யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, வாழ்வு தரும் வார்த்தை எல்லாம் உம்மிடமன்றோ உள்ளன. யாரிடம் செல்வோம் இறைவா, 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 இறைவா. அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அலைமோதும் உலகினிலே ஆறுதல் நீ தர வேண்டும். அண்டி வந்தோம் அடைக்கலம் நீ, அண்டி வந்தோம் அடைக்கலம் நீ. ஆதரித்தே அரவணைப்பாய், ஆதரித்தே அரவணைப்பாய். சங்கீதம் 41:1 சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். ஆமென். உங்கள் அனைவரையும் ஜெயம் தாரும் இயேசுவே ஜெபக்குழுவினர் சார்பாக அழைத்து நிற்கின்றோம். இந்த வேளை எனக்காகவும் எங்களுக்காகவும் உலகத்திற்காகவும் உலகத்தின் தேவைகளுக்காகவும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நன்றி செலுத்தும் வேளையும், விண்ணப்பம் பண்ணும் வேளையும், அவரை கனம் பண்ணும் வேளையும், அவரை சோத்திரம் பண்ணும் வேளையுமாக இருக்கின்றது. இன்றைய உலகியல் வாழ்க்கையிலே, உலக வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னத்தை தவிர, தேவனுடைய வழிமுறைகளை தவிர, தேவனுடைய வார்த்தையை தவிர, அவருடைய வாழ்க்கை முறைகளை தவிர வேறு ஒன்றுமே பாதுகாப்பு அற்ற நிலையையும் சமாதானமற்ற நிலையையும் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. அவருடைய பிரசன்னமும் அவருடைய உறவும் மட்டுமே எனக்கும் உங்களுக்கும் ஏற்றதுமாகவும் இன்பமுமாகவும் இருக்கின்றது. ஆகவே முதலில் எனக்காகவும் எங்களுக்காகவும் தேவனை நோக்கி மன்றாடி அவரை கனம் பண்ணுவோமாக, அவரை சோத்திரம் பண்ணுவோமாக. ஏனெனில் அதிகாலை வேளையிலே அவர் எங்களுக்கு தட்டி எழுப்பி புதிய உயிர் மூச்சு, புதிய இதய துடிப்பு, புதிய சுவாசம், புதிய நாள், புதிய விடியல், புதிய புதிய கிருபைகளெல்லாம் எங்களுக்கு அவர் கொடுத்து இன்றைய நாளை அனுபவிக்கும்படியாக தேவன் விரும்பினபடியால் பரலோகத்திலிருந்து அவருடைய சுவாசம் எங்களுக்குள்ளே இயங்கிக் கொண்டு இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒருபொழுதும் மறந்துவிடக்கூடாது. சங்கீதம் 107:1 இப்படி சொல்கிறது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஊழிய பாதையிலே அநேகர் சந்திக்கின்ற பிரச்சனை, அநேகர் முகம் கொடுக்கின்ற பிரச்சனை, நாங்கள் இயேசுவை பற்றி அவருடைய வார்த்தையை பற்றி அறிவிக்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீங்கள் ருசித்து பாருங்கள். அவரை சோத்திரம் பண்ணுங்கள், கனம் பண்ணுங்கள். அவரே
கடவுள், அவரை தவிர ஒருவரும் கடவுள் இல்லை என்று நாங்கள் சொல்லும் பொழுது பலர் இவைகளை ஏற்க மறுப்பார்கள். பலர் எங்களை உதறி தள்ளுவார்கள். பலர் எங்கள் மேல் கோபப்படுகிறார்கள். அவர்கள் வைக்கின்ற கருத்து என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கையில கஷ்டம், என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனை, அமைதி இல்லை, சமாதானம் இல்லை, கர்த்தர் என்னை விடுவிக்கவில்லை, கர்த்தர் என்னை பாதுகாக்கவில்லை, ஏன் நான் அவரை துதிக்க வேண்டும், ஏன் அவரை நான் வணங்க வேண்டும், ஏன் அவரை நான் கனம் பண்ண வேண்டும் என்று முகத்துக்கு முகமாய் கதைப்பார்கள். இன்று இந்த பூமியிலே அநேகரை இந்த கொள்ளை நோய் காவு கொண்டது. அநேகரை இன்னும் நோயாளராக மாற்றிக்கொண்டு இருக்கிறது. ஏராளமானவர்கள் வைத்தியசாலையை அனுமதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அதிலும் பலர் உயிருக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். பலர் குடும்பங்களோடு இன்னும் இணைய முடியாமல் தொடர்புகளற்ற முறையிலே பலதரப்பட்ட நாடுகளிலும் தடைப்பட்டு இருக்கிறார்கள். எத்தனையோ வீடுகளில் மரணத்தின் தாக்கத்திலிருந்து இன்னும் விடுதலை பெற முடியாமல் கண்ணீரோடு இருக்கிறார்கள். கண்களும் காதுகளும் சிந்தனைகளும் எட்டாதபடி பல சம்பவங்கள் இன்று உலகத்திலே மறைமுகமாக நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனாலும் இவைகளில் இருந்து நானும் நீங்களும் அகப்பட்டு விடக்கூடாது என்பதிலே தேவன் கருத்தாயிருந்து என்னையும் உங்களையும் பாதுகாத்து இருக்கின்றார். அது மட்டுமில்லாமல் பஞ்சம், படை, கொள்ளை நோய் எதுவுமே என்னையும் உங்களையும் அணுகிவிடக்கூடாது என்பதற்காக கர்த்தர் கருத்தாயிருந்து வாதையங்கள் கூடாரத்தை நெருங்கி விடாதபடி அவர் இவைகளிலிருந்து எங்களை பாதுகாத்தார். இதனால் நானும் நீங்களும் பிழைத்து கொண்டோம் அல்லவா? மேற்கூறப்பட்ட ஒருவிதமான பாதிப்புகளிலும் நானும் நீங்களும் அகப்பட்டு விடவில்லையல்லா? தேவன் எங்களை காத்து கொண்டார் அல்லவா? ஆனபடியால் நாங்கள் இந்த வேளையிலாவது, இந்த நேரத்திலாவது கர்த்தரை துதியுங்கள் என்று ஒரு ஊழியக்காரன் சொல்லும் பொழுது, அவர் நல்லவர் என்று ஒரு ஊழியக்காரன் சொல்லும் பொழுது, அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று ஒரு ஊழியக்காரன் சொல்லும் பொழுது, நாங்கள் அந்த வார்த்தையை ஏற்று தலை வணங்க வேண்டும் அல்லவா? ஏனெனில் இதனால் நானும் நீங்களும் பிழைத்து கொண்டோம் அல்லவா? எனக்கும் உங்களுக்கும் பற்றாக்குறைவுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், சூழ்நிலைகள் கண்ணீரோடு இருக்கலாம். ஆனாலும் இன்றைய உலகியல் வாழ்க்கையிலே நானும் நீங்களும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது தேவனுடைய கிருபை அல்லவா? இந்த கொள்ளை நோயின் பிடியிலிருந்து விடுவித்த தேவனால், இந்த கொள்ளை நோயிலிருந்து எங்களை பாதுகாத்த தேவனால், எங்களுடைய குறைவுகளிலுமிருந்தும் பற்றாக்குறைவுகளிலுமிருந்தும் எங்களை மீட்டு பரிபூரணமான சமாதானத்தை கொடுக்க முடியும் என்பதை நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்ள வேணும். ஏனெனில் இன்று உலகத்திலே எத்தனையோ பேர் இந்த கொள்ளை நோயால் மடிந்த பொழுதும் நானும் நீங்களும் இன்று உயிரோடு இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் உயிரோடு இருப்பதற்கு நாங்களே சாட்சிகளாக இன்றும் இருக்கிறோம். காரணம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஆகவே நாங்கள் கர்த்தரை துதிப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும். ஏனெனில் இந்த வார்த்தைகளினால் தேவன் மகிழ்கின்றார்.
ஐயோ, நான் இந்த மகனை ஆபத்திலிருந்து பாதுகாத்ததற்காக அவர்கள் என்னை துதிக்கிறார்கள், அவர்கள் என்னை கனம் பண்ணுகிறார்கள் என்று அவர் மகிழ்வார். ஆகவே நானும் நீங்களும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம் ராஜா. முன்பொரு காலத்திலே ஊழியக்காரர்கள் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், இயேசுவை கனம் பண்ணுங்கள், இயேசுவை துதியுங்கள், அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று எங்களுக்கு சொல்லும் பொழுது நாங்கள் எங்களுடைய குறைவுகளை, எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய பற்றாக்குறைவுகளை, எங்களுடைய கண்ணீர்களைத்தான் நாங்கள் முன்வைத்து பல ஊழியக்காரர்களை நாங்கள் அவமானப்படுத்தினோம். ஆனால் இன்றைய உலகியல் வாழ்க்கையில் எத்தனையோ மரணங்களும் துன்பங்களும் வேதனைகளும் நடந்த பொழுதும் நாங்கள் உதாசீனம் பண்ணின எங்களால் வெறுக்கப்பட்ட இயேசு இன்றைக்கும் எனக்கு உயிர் மூச்சு அளித்து இந்த கொள்ளை நோயிலிருந்து பாதுகாத்து பற்றாக்குறைவுகளிலிருந்து விடுதலை கொடுத்து இன்று எங்களை உயிரோடு வைத்திருக்கிறார். அதற்காக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உம்மால் நாங்கள் பிழைத்து கொண்டோம் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய இந்த தேவ வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஆண்டவரே. தாவீது சொன்னது போல ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையிலே கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பேன், அவர் நல்லவர் என்பதை நான் பறைசாற்றுவேன், ஏனெனில் அவருடைய கிருபை என்றும் உள்ளது தான். நான் தேவனை வெறுத்த பொழுதும், தேவனுடைய ஊழியக்காரர் மூலமாக இந்த வார்த்தையை நான் ஏற்க மறுத்த பொழுதும், உதாசீனம் பண்ணின பொழுதும், தேவன் என் மேலே இறங்கி, தேவன் எங்கள் மேலே இறங்கி வாதையங்கள் கூடாரத்தை அணுகிவிடாதபடி, கொள்ளை நோய்களுக்கு நாங்கள் அகப்பட்டு விடக்கூடாது என்பதிலே தேவன் கவனமாயிருந்து கருத்தாயிருந்து கண்ணின் மணி போல எங்களை இட்ட வரைக்கும் காத்து வருகிறார். அதற்காக நான் கர்த்தரை துதிப்பேன். கர்த்தர் நல்லவர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்பதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். கர்த்தருடைய சமூகம் எனக்கு முன்பாக செல்கின்றது என்பதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். நன்மையும் கிருபையும் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என்னை பின்தொடரும் என்பதை ஏற்றுக்கொண்டு, கர்த்தரே தேவன் என்று, அவரே உண்மையான இரட்சகர் என்று நான் ஏற்றுக்கொண்டு, தகப்பனே, ஒரு வாழக்கூடிய சூழ்நிலைகளை ஆண்டவரை நீர் எனக்கு ஏற்படுத்தி தந்த தயவுக்காக தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்தி அனைத்தையும் உம்முடைய கரங்களுக்கு தந்து ஒப்படைத்து நிற்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பின் சகோதர சகோதரிகளே, உலகத்தின் தேவைகளுக்காக நாங்கள் தேவனை நோக்கி மன்றாடுவோமாக. அவருடைய பாதத்திலே விண்ணப்பங்களை அமர்ப்பிப்போமாக. எங்களுடைய கண்களுக்கும் காதுகளுக்கும் சிந்தனைகளுக்கும் எட்டாதபடி உலகத்திலே பல சம்பவங்கள், பல வேதனையான சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றது. அவைகளில் நாங்கள் கன்றும் கேட்டும் இருக்கிற ஒரு சில விண்ணப்பங்களுக்காக நாங்கள் தேவனை நோக்கி மன்றாட போகின்றோம். இந்தியாவுக்காக நாங்கள் மன்றாடுவோமாக. இந்தியாவிலே கொள்ளை நோய் பெருகி வருவதால் அதிலிருந்து அனைவரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும், இந்தியாவிலே நடக்கின்ற வன்முறைகளும் பாலியல் பலாத்காரமும் ஒழிந்து போகவும் நாங்கள் இந்த 2 விண்ணப்பங்களுக்காக மன்றாடப் போகிறோம். முதலில் இந்தியாவிலே பெருகி வரும் கொள்ளை நோயிலிருந்து விடுதலை பெற மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய உயிருள்ள நாமத்துக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம் ராஜா. இந்திய தேசத்துக்காக வருகிறோம் ஆண்டவரே. இந்தியாவிலே கொள்ளை நோயின் தாக்கம், பாதிப்பு அதிகரித்து கொண்டே செல்கின்றது ராஜா. நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கின்றது ராஜா.
நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே செல்கின்றது ராஜா. வைத்தியசாலைகளிலே நோயாளர்கள் நிரம்பி வழிகிறார்கள் ஆண்டவரே. வைத்தியசாலைகளிலே பலர் உயிருக்காக போராடி கொண்டு இருக்கிறார்கள் ராஜா. மரணங்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்கின்றது ராஜா. அப்போ இந்த நோயின் பிடியிலிருந்து இந்தியாவையும் இந்தியா மக்களையும் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. வறிய நாடு ஆண்டவரே, போதிய மருத்துவ வசதிகள் இல்லாத நாடுகள் ஆண்டவரே, அந்த நாடுகள் மீது ஆண்டவரே அப்பா தொற்று நோய் ஏற்பட்டால் ஆண்டவரே அவைகளை கட்டுப்பாட்டுகள் கொண்டு வருவது மிகுந்த கஷ்டம். அவனுடைய தகப்பனே, உம்முடைய கிருபையினாலே, உம்முடைய சமாதானத்தினாலே அப்பா அந்த கொள்ளை நோயிலிருந்து மக்களை பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. அப்பா இந்தியாவை பொறுப்படுங்க ராஜா. மரணத்தை சந்தித்த ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆறுதலை கொடுங்க ராஜா, அமைதியை கொடுங்க ராஜா, சந்தோஷத்தை கொடுங்க ராஜா. இந்த நோயின் பிடியிலிருந்து விடுவித்து கொள்ளுங்க ராஜா. அச்சங்களோடும் பயங்களோடும் இருக்கின்ற இந்திய தேசத்தை பொறுப்படுங்க ராஜா. அப்பா உம்முடைய அபிஷேகம் இந்தியாவை மூடட்டும் ஆண்டவரே. நோயாளரை பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. அப்பா அந்த மரணத்தின் பிடியிலிருந்து, அந்த கொள்ளை நோயின் பிடியிலிருந்து ராஜா அவர்களை விடுவித்து கொள்ளுங்க ராஜா. மனம் இறங்குங்க ராஜா. உம்முடைய சுகமளிக்கும் வல்லமை ஒவ்வொரு நோயாளர்களையும் கடந்து வர வேண்டும் என்றும், ஒவ்வொரு வைத்தியசாலைகளையும் கடந்து வர வேண்டும் என்று ராஜா இந்த விண்ணப்பத்தை உம்முடைய கரத்திலே தந்து ஒப்படைத்து நிற்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்தது இந்தியாவிலே நடக்கின்ற வன்முறைகள், பாலியல் பலாத்காரங்கள் ஒளிந்து போக நாங்கள் தேவனை நோக்கி மன்றாடுவோமாக. அப்பா பிதாவே, இந்தியாவிலே ஆண்டவரே ஏராளமான வன்முறைகள், பாலியல் பலாத்காரங்கள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கின்றது ஆண்டவரே. கட்டுப்பாடுகளை இழந்து, சட்டங்களை இழந்து, கலாச்சாரங்களை இழந்து ஆண்டவரை இன்று பாலியல் பலாத்காரம் ஒரு சாதாரண ஒரு சம்பவம் போல் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகின்றது தகப்பனே. வயது வேறுபாடுகள் இன்றி பாலியல் பலாத்காரங்கள் அங்கே நடைபெற்று கொண்டு இருக்கிறது மட்டுமல்லாமல் ஆண்டவரே இந்த பாலியல் பலாத்காரம் மூலம் பலர் கொல்லப்படுகிறார்கள் ஆண்டவரே. மோசமான முறையிலே கொலை செய்யப்படுகிறார்கள் ஆண்டவரே. சிறிய பிள்ளைகள் கூட இந்த பாலியல் என்ற பலாத்கார வலையிலே விழுந்து ஆண்டவரே நன்மை தின்மை அறியாத பிள்ளைகள் ஆண்டவர் பலர் நாளுக்கு நாள் இறந்து கொண்டு இருப்பதை நாங்கள் செய்திகளிலே கேட்கின்றோம், பார்க்கின்றோம் ஆண்டவரே. உயிருக்கு மரியாதை கொடுக்காத சூழ்நிலைகள் போல ஆண்டவரே அங்கே கொலைகளும் கொள்ளைகளும் அப்பா கற்பழிப்புகளும் ஏனைய மனிதநேயமற்ற செயற்பாடுகள் நாளுக்கு நாள் நிறைந்து வழிந்து காணப்படுகிறது தகப்பனே. இப்படியான சூழ்நிலைகளுக்கு ஆண்டவரே முற்றுப்புள்ளி வைக்குமாறு வேண்டி நிற்கிறோம் ஆண்டவர். இந்த கொடிய பாலியல் பலாத்காரத்திலும் இந்த வன்முறைகளிலும் இருந்து ஆண்டவரே மக்களை பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. சின்னஞ்சிறிய பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. 5 வயது 7 வயது 9 வயது 10 வயது பிள்ளைகளை பாலியல் பலாத்காரம் செய்து கொடிய முறையிலே கொலை செய்து காடுகளுக்குள்ளும் குளங்களுக்குள்ளும் நீரூற்றுக்களுக்குள்ளும் அந்த உடல்களை தூக்கி எறிகின்ற காட்சிகளை ஆண்டவரை பார்க்கும் பொழுது மனதுக்கு வேதனையாக இருக்கின்றது ஆண்டவரே. பெற்றவர்கள் மிகுந்த வேதனைப்படுகிறார்கள், உற்றார் உறவுகள் மிகுந்த வேதனைப்படுகிறார்கள் ஆண்டவரே. மனம் உடைந்த நிலையில் இருக்கிறார்கள் ஆண்டவர். இரக்கம் கொள்ளுங்க தகப்பனே, தயவு கொள்ளுங்க ஆண்டவரே. சிறியவர்கள் மீது யாருமே கைபோட்டு விடாதபடி ஆண்டவரே நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. வாழ வேண்டிய பிள்ளைகள், உலகத்தை ஆள வேண்டிய பிள்ளைகள், உலகத்தை வலம் பெற வேண்டிய பிள்ளைகள், உலகத்தை அனுபவிக்க வேண்டிய பிள்ளைகள் சிறு வயதிலே இறந்து போகிறார்கள் ஆண்டவரே. இரக்கம் கொள்ளுங்க, தயவு கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா இந்த 2 விண்ணப்பங்களையும் உம்முடைய கரங்களிலே தந்து ஒப்படைத்து நிற்கின்றோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நாங்கள் வார்த்தை பகுதியில் கடந்து வருவோமாக. என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் 4வது அதிகாரம் வசனம் 25 தொடக்கம் 26 வரை. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு,
உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். மீண்டும் ஒருமுறை அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்போது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றாள். அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். இந்த சம்பவம் அநேகருக்கு தெரியும். சமாரியா பட்டணத்திலே இந்த சம்பவம் நடக்கிறது. இயேசு தாகத்தோடு ஒரு கிணற்றில் அமர்ந்திருக்கிறார். அந்த வேளை ஒரு சமாரிய பெண்மணி நீர் மெண்டு கொள்வதற்காக கிணற்றடிக்கு வருகிறாள். இயேசு அவளிடம் தாகத்துக்கு தண்ணீர் கொடும் என்ற சம்பாஷணை மூலம் இந்த சம்பவம் ஆரம்பிக்கப்படுகிறது. அந்த பெண்மணியோடு இயேசு பேசி தன்னை பற்றி வெளிப்படுத்த எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தும் எவ்வளவோ வார்த்தைகளை பேசியும் எவ்வளவோ காரணங்களை சொல்லியும் அவள் ஏற்றுக்கொள்ள மனது இல்லாதவளாக இருந்தாள். ஒரு கட்டத்தில் சமாரிய பெண் இயேசுவை நோக்கி இப்படி சொல்கிறார், இயேசு எனப்படுகின்ற ஒருவரை எனக்கு தெரியும். அவர் வரும்போது எல்லாவற்றையும் சொல்லி தருவாள் என்றாள். இயேசு அதற்கு மறுமொழியாக, நானே அந்த மேசியா என்று அவளோடு பேசுகிறார். இன்னும் இந்த பூமியிலே இயேசு என்கின்ற மேசியா வருவார் என்ற எண்ணத்திலே பலர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர் வரும்போது அவர் அனைத்தையும் சொல்லி தருவார் என்று காத்திருக்கிறார்கள். இந்த சமாரியா பெண்ணின் கருத்திலே 2 வார்த்தைகளை அவதானிக்கும் பொழுது அவள் அங்கே சொல்லுகிறார், இயேசு எனப்படுகிற மெசியா வருகிறார் என்று நான் அறிவேன். அது மட்டும் இல்லாமல் என்னை சூழ்ந்திருக்கிற சமாரியா பட்டணத்திலே இருக்கின்றவர்களுக்கும் கூட நன்றாக தெரியும், அவர் வரும்பொழுது அனைத்தையும் சொல்லி தருவார் என்றும் சொல்லுகிறார். மொத்தத்திலே பார்க்கும் பொழுது சமாரியா பட்டணம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு என்ற ஒருவர் இன்னும் வரவில்லை. அவர் வந்தால் அவர் வருவார், வரும்பொழுது அனைத்தையும் சொல்லி தருவார் என்ற பாணியிலே அவள் இந்த காரியத்தை இயேசுவோடு பேசுகிறார். ஆனால் பலர் எனக்கு அருகிலே உறவாடுகிற இயேசுவை, என்னோடு பேசுகின்ற இயேசுவை, எனக்கு அருகிலே இருக்கிற இயேசுவை மேசியா என்பதை ஏற்றுக்கொள்வதில் இன்னும் பலர் பின்னடிக்கின்றார்கள் என்பதை நாங்கள் எங்களுடைய ஊழிய வாழ்க்கையிலும் ஏனைய காரியங்களிலும் நாங்கள் இவைகளை கேட்கின்றோம், நாங்கள் இவைகளை பார்க்கின்றோம். இதனால் இயேசுவை அருகில் வைத்துக்கொண்டே அவரோடு உறவாடுகின்ற வாய்ப்பு, அவரோடு பேசுகின்ற சந்தர்ப்பம், எங்களுடைய விண்ணப்பங்களை எல்லாம் அவருடைய பாதத்திலே வைக்கின்ற சந்தர்ப்பம் எங்களுக்கும் பலருக்கும் இருந்தும் நாங்கள் அந்த பெண்மணி போல இயேசு என்ற ஒருவர் வருவார், வரும்பொழுது அனைத்தையும் சொல்லி தருவார் என்ற மன நிலையோடு பலர் இன்னும் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறதையும் நாங்கள் பார்க்கின்றோம், கேட்கின்றோம். ஒன்று மட்டும் நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். எனது உயிர் மூச்சு, என்னுடைய இதய துடிப்பு, என்னுடைய சுவாசம், இவைகளிலெல்லாம் இயேசு இருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இந்த அபாயகரமான இந்த உலகியல் வாழ்க்கையில் இருந்து இயேசு எனப்பட்ட ஒருவர் இந்த பூமிக்கு வந்ததால் நானும் நீங்களும் பிழைத்துக் கொண்டோம். இதனால் இயேசு எனக்கு அருகில் இருக்கிறார், இயேசு என்னை வழிநடத்துகிறார், இயேசு என்னை பாதுகாக்கின்றார், இயேசு என்னுடைய
தேவைகளை சந்திக்கிறார் என்ற மனநிலை ஒவ்வொருவருக்குள்ளும் உருவாக வேண்டும். இன்னொரு இயேசு இல்லை, இன்னொரு இயேசு இந்த உலகத்துக்கு வரப்போவது இல்லை, இன்னொரு இயேசு எனக்கும் உங்களுக்கும் கொடுக்கப்பட மாட்டாது. ஏனெனில் பிதா பரலோகத்திலிருந்து சொல்லுகிறார், இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள், இவருக்கு கீழ்ப்படியுங்கள், இவருடைய வாழ்க்கை முறைகளை பின்பற்றுங்கள், இவருடைய ஆலோசனைகளை கேளுங்கள், அவருடைய வழிகளில் நடவுங்கள், ஏனெனில் இவரே என் அன்பார்ந்த மகன் என்று இயேசு இந்த பூமியிலே வாழும் பொழுது, பூமியிலே இருக்கும்போது பரலோகத்திலிருந்து, பரத்திலிருந்து, தேவனிடத்திலிருந்து, கர்த்தரிடத்திலிருந்து ஒரு குரல் பூமியை நோக்கி வந்து பலரின் காதுகளை எட்டின சம்பவங்களையும் நாங்கள் பார்க்கின்றோம். அருகிலே இருக்கின்ற இயேசுவை நானும் நீங்களும் அணைக்க பார்க்க வேண்டும், அவரோடு பேச பார்க்க வேண்டும், அவரோடு உறவு வைக்க நாங்கள் பார்க்க வேண்டும். இயேசு என்ற ஒருவரே நாம் எங்களுடைய உள்ளத்திலே, என்னுடைய உயிர் மூச்சிலே, என்னுடைய இதய துடிப்பிலே, என்னுடைய சுவாசத்திலே வைத்துக்கொண்டு நாங்கள் இயேசுவை தேடுவதும், இயேசு என்ற ஒருவர் வருவார், நான் இயேசுவை தேடி போகின்றேன், அப்படியான மனநிலைகளில் இருந்து நாங்கள் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த கொள்ளோனை காலங்களிலே நாங்கள் வெளியிலே செல்ல முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது நாங்கள் ஆலயத்துக்கு போவதில்லை, ஆராதனைகளுக்கு போவதில்லை. பலருடைய எண்ணம் ஆராதனைகளில் மட்டும் இயேசு இருக்கின்றார், ஆலயத்தில் மட்டும் இயேசு இருக்கின்றார் என்று எண்ணிக்கொண்டு வாழுகிறோமே தவிர, மாறாக என்னுடைய, உன்னுடைய, உங்களுடைய உள்ளத்திலே அவர் அசைவாடிக்கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு உயிர் மூச்சும் இயேசு என்னோடு பேசுகிறார், ஒவ்வொரு சுவாசமும் இயேசு என்னோடு பேசுகிறார், ஒவ்வொரு இதய துடிப்பும் இயேசு என்னோடு பேசுகிறார் என்ற மனநிலை எங்களுக்கு வரவோணும். ஏனெனில் வேதம் சொல்கிறது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள். இன்னொரு இயேசு கொடுக்கப்பட மாட்டாது, இன்னொரு இயேசுவை நாங்கள் காண முடியாது, இன்னொரு இயேசு இந்த பூமிக்கு வரப்போவதில்லை. முடிவு சபத்துக்கு செல்வமாக. அன்பின் தகப்பனே, இன்றைய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம் ராஜா, இன்றைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம் ராஜா. அப்பா, இன்று வைக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த காலை பொழுதிலே ராஜா என்னை தட்டி எழுப்பி ராஜா, புதிய உயிர் மூச்சு, புதிய இதய துடிப்பு, புதிய சுவாசம் தந்து எனக்காகவும், எங்களுக்காகவும், உலகத்துக்காகவும், உலகத்தின் தேவைகளுக்காகவும் ஜெபம் பண்ணும்படியாகவும், நன்றி செலுத்தும்படியாகவும், விண்ணப்பம் பண்ணும்படியாகவும் தகப்பனே என்னை நீர் ஆயத்தப்படுத்தி வருகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த காரியங்கள் ஆண்டவரே, இந்த காரியங்கள் மூலமாக தகப்பனே எனக்கு அருகில் இருக்கும் இயேசுவோடு உறவாடாமல், எனக்கு அருகில் இருக்கும் இயேசுவை பார்க்காமல் தகப்பனே நான் இவைகளை உணர்ந்து கொள்ளாத சூழ்நிலையில் வாழ்ந்த குற்றத்துக்காக உம்மிடத்தில் மன்னிப்பு கேட்கிறேன் தகப்பனே. அப்பா, ஒரு விசை ஆண்டவரே என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, ஒரு விசை என்னை வணைந்து கொள்ளும் ஆண்டவரே, ஒரு விசை என்னை அணைத்து கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, நான் பிழைத்துக் கொள்வதற்கு, உயிர் வாழ்வதற்கு, உறவாடுவதற்கு உம்முடைய சமூகம் மட்டுமே எனக்கு அமைதியை கொடுக்கின்றது ராஜா. உம்முடைய சமூகம் மட்டுமே எனக்கு ஆறுதலே கொடுக்கின்றது ராஜா. தகப்பனே, கொடுக்கப்பட்ட விண்ணப்பங்களுக்காகவும், நன்றி ஜெபங்களுக்காகவும், ஏனைய காரியங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்தி அனைத்தையும் உம்முடைய கரங்களுக்கு தந்தோப்படுத்தி நிற்கட்டும். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.